Lovelies எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்னொரு vlog. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2. நீங்க பார்ட் 1 பார்க்கலனா உங்களுக்கு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் மேல ஸ்கிரீன்ல அண்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் கண்டினியூஸா பார்த்தா தான் வந்து பாத்தீங்கன்னா புரியும். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. போன ஸ்டடி பிளாக்ல நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணோம். அது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். அண்ட் இன்னைக்கு வந்து போன தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 5 minutes படிச்சேன். ப்ரோக்ராஸ்டினேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா ஒரு 10 minutesக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கான பிளான். அண்ட் அதுக்கு பிறகு லாண்ட்ரி போடணும் அண்ட் ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா என் ரூம் கொஞ்சம் வந்து மெஸ்ஸியா இருக்கு. வேற என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 5:30க்கு எழுந்தேன். பட் எழுந்து நான் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து எடிட் பண்ண போயிட்டேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் எடிட் பண்ணேன், இன்னைக்கு கொஞ்சம் எடிட் பண்ணேன். கொஞ்சம் லாங் வீடியோ அது. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஸ்டடி டிப்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஸ்டடீஸையும் தாண்டி நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ அதை வந்து கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது நார்மல் விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் எடுத்தது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதுக்கு நிறைய லவ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நிறைய லவ் கொடுங்க, லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் சிஸ்டர் யாராவது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் போயிட்டு நோட் புக் எடுத்துகிட்டு வர போகிறேன். பட் இதுதான் உங்கள் ரிமைண்டர், போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க. ஒரு லெக்சர் முடிச்சிருக்கோம் நம்ம, இன்ட்ரோடக்ஷன் இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு. இப்போது அடுத்த லெக்சருக்கு வந்துட்டு நம்ம போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் 3:14 ஆகுது. ஆக்சுவலாக நான் ஒரு ரிவார்ட் கூட வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து நான் இந்த பிளான் பண்ண மாதிரி 10 minutes ஆஃப் ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னன்னா, நான் வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபுட் ஐட்டம் தான். டடா ஹாட் சாக்லேட். இதான் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது அதுக்கு பிறகு வாழைப்பழம் வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். பட் இது என்னோட ரிவார்ட் தான். ஒன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது ரிவார்ட் எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் கேட்ராமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெக்சர் வந்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைமர் நம்ம வந்து வச்சிடலாம். ஓகே, பிங்க் கலர் பூக்கள் வைக்க போகிறேன். 10 minutes ஆன் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். Start by thanking you for joining me and taking the time to learn something new. Or being raised in poverty. Or maybe somewhere in the middle. But that's not where your story would be. A story of conflict. ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3:28க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes டைமர் வந்து ஓவர் ஃபாரஸ்ட்டில். பட் இப்போ வந்து டைம் 3:50. ஸோ எக்ஸ்ட்ராவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா 20 minutes நான் படிச்சிருக்கேன். ஒரு லெக்சர் முடித்தேன். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன், நான் ஸ்டடி லாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ ஒன்றா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிக்க. ஸோ இது வரைக்கும் நான் 4 lectures வந்து முடிச்சிருக்கேன். டோட்டலாக 25 lectures இருக்குது. ஸோ நான் 25 குட்டி குட்டி பாக்ஸஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விஷயம். பட் இந்த குட்டி குட்டி விஷயந்தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும், ஜஸ்ட் கீப் கோயிங்காக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணும்போது அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைமர் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 minutes டைமர் தான் வச்சேன்.
பட் நான் எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் படிச்சிருக்கேன். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளோவில் இருக்கும்போது அப்படியே நம்ம அந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு செக்ஷனில் இருக்கிற ஒரு லெக்சர் வந்து ஃபுல்லாக பார்த்தேன். அண்ட் பாருங்கள், நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெயின் லெக்சர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்கிற மாதிரி, அண்ட் அது வந்து நமக்கு எப்படி அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முக்கியம் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப வந்து நல்லா சொல்லியிருந்தாரு, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அவரோட ஓன் பர்சனல் லைஃப் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. டெஃபினட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. போக போக நம்ம மற்ற செக்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்களும் ஆன்லைன் கோர்ஸ்லாம் ஏதாவது கற்றுக்கணும் இல்லை லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நம்ம வந்து இன்னைக்கான படித்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த 4 திங்ஸ் தான் நான் யூஸ் பண்ணது. இதுவுமே இப்போ நான் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது தான். ஸ்டெபிலோ பாஸோட ஹைலைட்டர் எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரேட், அந்த க்யூட் ஏஸ்தட்டிக்கான பேஸ்டல் ஹைலைட்டர்ஸில். பட் அதை தவிர்த்து என்கிட்ட நார்மலாக ஃப்ளோரசன்ட் ஹைலைட்டர் இருக்குது. இது வந்து ஃப்ரம் செல்லோ. அதுக்கு பிறகு இந்த 2 பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பென்டானிக். ஸோ பென்டானிக்கோட ப்ளூ கலர் ஒன்று, ரெட் கலர் பென் ஒன்று. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா எழுதுது. நான் அந்த செட் ஆஃப் பென்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். பிளாக், ப்ளூ, பிளாக் எங்கே இருக்குது, பிளாக் எங்கேயோ எழுதியிருக்கேன், ஜேர்னலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பிளாக், ப்ளூ, ரெட் 3 கலரில் வாங்கியிருந்தேன். நல்லா எழுதுது. ஸோ உங்களோட ஃபேவரட் பென் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃப்ளேர் பென் பிடிக்கும், ரெனால்ட்ஸ் ட்ரைமேக்ஸ். அண்ட் ஐ திங்க் அந்த லிஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் எழுதுது இந்த பென். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே கைஸ், 2 விஷயம் முடிச்சிட்டேன். 1 வீடியோ எடுத்தாச்சு. நம்பர் 2 லாண்ட்ரியும் போட்டுட்டு வந்துட்டு இப்போ நான் குயிக்காக வந்து ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். Room is clean. It's time for reward. Actually நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை ட்ரை பண்ணுறதுக்கு. Let's try. Okay. உள்ள வந்துட்டு ஒரு சீல் இருக்கு. Wow. ஓப்பன் பண்ணும்போதே ஃப்ரேக்ரன்ஸ் அல்லது சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் சாக்லேட்டை வந்து ஹாட் மில்கில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். சுகர் எதுவுமே தேவையில்லை. ஓகே கைஸ், லெட்ஸ் ப்ரிப்பேர். சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் 1/2 கப் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது 1 கிளாஸ் மில்க் இல்லை. வாவ், அவ்வளோதான் நினைக்கிறேன். கட்டி சுத்தமாக இல்லை. அட் த சேம் டைம் கலரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளோட கே ட்ராமா ரிவார்டு வந்து லேட்டராக தான் எடுத்துக்க முடியும். பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆன்கோயிங் கே ட்ராமா. ஸோ அது இன்னைக்கு சாட்டர்டே தான் வருது. பட் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அது நைட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரும். மோஸ்ட்லி அது நைட்டில் வரும். ஸோ அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹாட் சாக்லேட் ரிவார்டை வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டுக்கான நேரம். ஆக்சுவலாக சுகர் சேர்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் நார்மலான ஒரு சுகர் தான் இருக்குது. நான் நினச்சேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டெய்ரி மில்க் மாதிரி அப்படின்ட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ பவுடர் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது. சுகர் வந்துட்டு மீடியமாக தான் போட்டிருக்காங்க. நிஜமாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கோசி ட்ரிங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண முதல் இதுவே வந்து ஹாட் சாக்லேட் தான். ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் செஞ்சுருந்தேன்.
அதோடு நான் இப்போ தான் குடிக்கிறேன். பட் அதுவுமே நான் DIY பண்ணது, கொக்கோ பவுடர் அதெல்லாம் போட்டு. அது வந்து சுமாராக தான் இருந்தது. பட் இது சூப்பராகவே இருக்குது. இதுக்கு பிறகு நான் எடுத்த வீடியோவை எடிட் பண்ணணும். மெயின் சேனலுக்கு தான் நான் எடுத்தேன், சிம்பிள் தமிழ் சேனலுக்கு. அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து K-drama வந்துடும், அதை பார்த்துருவேன். தட்ஸ் இட். நம்மளோட ரிவார்டு வந்துட்டு டன். இன்னைக்கு வந்து படித்ததுக்கு. அதுவும் வந்து 10 minutes இல்லை, 30 minutes. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ரிவார்ட் செட் பண்ணிக்கோங்க. ரிவார்ட் செட் பண்ணி நல்லா படிங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் என்னோட ஆல் த வெரி பெஸ்ட். பப்ளிக் எக்ஸாம் பற்றி தான் நான் என்னோட போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து சம் வே ஆர் தி அதர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புறேன். அதுதான் இன்னைக்கான vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மோட்டிவேட்டடாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.